Hi friends, very good morning to all. This is Shiva from Shiva's cooking channel. இன்னைக்கு நம்ம முள்ளங்கி சாம்பார் தான் வைக்க போகிறோம். இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன் அதை அப்படி தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். முள்ளங்கி ஒரு 1/4 கிலோ இருக்கும். அதை நல்லா கட் பண்ணிவிட்டு அதை அப்படியேவும் பாத்திரத்தில் போட்டுட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் லைட்டாக காரம் வேணும் அப்படின்றதுனால. இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் நீரோட அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுட்டு லைட்டாக வறுத்து விட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி வச்சு இதை நல்லா இது பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா கொதி வந்து வேகட்டும். சைடாகவேவும் ஒரு குக்கரில் தக்காளி, வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு 2 கைப்பிடி துவரம்பருப்பு, 2 கைப்பிடி சிறுபருப்பெல்லாம் போட்டு வேக வச்சு அது ஒரு 4-5 விசில் வச்சுட்டு அது இது சேர்த்து 2 வெந்ததுக்கப்புறமா ஒரு தாளிப்பு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் வந்து கடுகு உளுந்து போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஆனியன் ஏன்னா அது உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு நல்லா ஆனியன் போட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நல்லா ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கையும் சேர்த்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிற போகிறோம். எல்லாமே சேர்ந்து எண்ணெயோட நல்லா வதங்கட்டும். நம்ம அதுக்கு வந்து தண்ணி ஊற்ற போகிறதில்ல, அதனால் வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அப்படின்னு நமக்கு தேவையில்லை. கறி லீவ்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பாருங்கள் எப்படி வதங்குதுன்னு. நல்லா வதங்கிட்டு அப்புறம் இப்போ உருளைக்கிழங்கு பை சைடில் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு அதுக்கு உப்பு, மஞ்சத்தூள் போட்டுட்டு எந்த மசாலாவும் போடல. இன்றைக்கி வெறும் சிக்கன் 65 மசாலா மட்டும்தான் இருந்துச்சு. அது கொஞ்சம் உப்பு காரம் பார்த்து போட்டுட்டு ஒரு சாம்பார் சாதம் உருளைக்கிழங்கு ஃப்ரையோடு இன்றைக்கி முடிச்சாச்சு. ஏன்னா நம்ம கடைக்கு போகணும், இன்றைக்கி ஒர்க் வேறு நிறையா இருக்காங்க. சிக்கன் 65 மசாலா போட்டாச்சு. போட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் அப்படியே மூடி வச்சுட்டே ஃப்ரை பண்ணிடுவோம். கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இல்லை, உண்மையில் டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது. அப்புறம் தேங்காய் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, கோயிலுக்கு போயிட்டு வந்தது. அது வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு எப்பயுமே தேங்காய் போட மாட்டேன். இந்த டைம் சேர்த்துக்கிறேன், ஏன்னா தேங்காய் வேஸ்ட் ஆகிடும். பட் இதோட போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி ஒரு மாதிரி தேங்காய் போட்ட மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கு. சாதம் வச்சு உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சாச்சு. பாருங்கள் சூப்பராக இருக்குது. சாதம் ஏற்கனவே வச்சுருந்தேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாம்பாருக்கு எப்போயுமே கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சின்ன பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு அப்பளம். ஓகே, இன்றைக்கி இதுதான் நான் செஞ்சேன்.